ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்ம முயல் வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அது லாபமாக தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாபமாக போயிட்டுருக்கு. நிறையா கேட்குறாங்க. நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோழி கொட்டாயிலேயே வந்து 2ஆக தடுத்துருக்கோம். தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 20 இது 2ஆக தடுத்து இதில் வந்து 2 கூண்டு வச்சுருக்கோம். 1, 2 இது ஃபஸ்ட்டு கேஜ், அது செகண்ட் கேஜ். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இப்படி கேஜ் வைக்கணும் அப்படின்னா, தனித்தனியாக வச்சு நம்ம முயல் வளர்த்தோம்னா தான் நம்மளால் அதை கரெக்டாக ப்ரீடிங் பண்ணி குட்டியெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மேலே ஒன்றுக்கு ஒன்று கடிச்சிக்கிட்டு இறக்க வாய்ப்பு இருக்குது, ஃபீமேலும் இறக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த கேஜ் அடித்தோம், செகண்ட் டைம் இது அடிச்சிருக்கோம். இந்த கேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாமளே தான் அடித்தோம். நம்ம காசு போட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் ஒரு ரோல் வலை வாங்கிட்டு வந்து நானே அடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு 3000 தான் செலவாச்சு. ஆள் கூலி இல்லை. ஆள் கூலி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆள் கூலி ஒரு 5000 சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கேஜிக்கு. அதனால் நாமளே செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடி நீளம், அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி, 4 அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி. இது வந்து நம்ம 2 அடியே தடுத்து 2க்கு 2ஆக போட்டிருக்கோம். பாருங்கள், கேஜ் வந்து 2க்கு 2ஆக போட்டிருக்கோம். ஒரு கேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயலுங்கிற இதில் வந்து ஒரு சைடுக்கு வந்து 5 முயல், 2 சைடுக்கு 10 முயல், நம்ம மொத்தம் 20 முயல் வளர்த்துற அளவுக்கு நம்ம கொண்டு வச்சுருக்கோம். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 16 முயல் இருக்குது. 3 மேல் 13 ஃபீமேல் இருக்குது. எல்லாமே லெட்டர்மெண்ட் ஃபீமேல் தான். லெட்டர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. குட்டியெல்லாம் கொஞ்சம் நிறைய இறக்குது. அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது தெரியல. நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முயலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பசுந்தீவனம் தான் தேவை. அடுத்தது தீவனம், தண்ணி, அவ்வளோதான். மெயினாக வந்து தண்ணி தான். தண்ணிக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டிருக்கேன், நிப்பிள் சிஸ்டம் போட்டேன். வேணுங்கிற அளவுக்கு அதே குடிச்சிக்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு கூண்டுக்கு ஒரு நிப்பிள் மட்டும்தான் வச்சுருக்கேன், போதும். இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி குடிக்குது அப்படின்ட்டு. வேணுங்கிறப்ப அதே தண்ணி குடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இருக்காது. இது பார்த்திங்கன்னா நம்ம கூண்டு திறந்து விட்டோம், அதே மேலே ஏறிக்கிச்சு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே இந்த கேஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 முயல் தான் விட்ருக்கோம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே செனை சேர்த்தி எல்லாமே செனையாக இருக்குது. ஒன்று மட்டும் லெட்டர்மெண்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஃபஸ்ட் டைமுங்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் 4 குட்டி போட்டுச்சு, ஆனால் 2 இறந்துருச்சு. 2 குட்டி போட்டிருக்கான். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நான் கரெக்டாக செனை சேர்த்திட்டு எனக்கு எப்போ உள்ளே அந்த பாக்ஸ் வைக்கணுங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. நம்ம ப்ரீடிங் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடிங் பாக்ஸாக வச்சுருக்கோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மரப்பொட்டிலே வச்சுருக்காங்க. நமக்கு அது எங்கிட்ட இது வளர்த்த கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருந்தார். அவர் சக்ஸஸ்னாரு. சரி, நாம் ஏன் அது போய் ட்ரையல் அண்ட் எரர் போயிட்டுருக்கணும், இதெல்லாம் சின்ன விஷயம், நான் அவங்கள பேச்சை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னதே நம்ம செஞ்சாச்சு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாமே நம்ம செனை சேர்த்தியாச்சு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட்டி போட தயாராக இருக்குது. இன்றைக்கி 24 நாள் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி போட தயாராக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது எடுத்து உருண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது ஃபஸ்ட்டே செஞ்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட இப்போயே நம்ம கையில் ஒரு 15 குட்டிக்கு பக்கமாக இருந்திருக்கும். அது நம்ம பண்ணாமல் வீட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய குட்டி போட்டு இறந்துருச்சு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், தீவனம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2 தீவனம் கொடுக்கலாம். அடர் தீவனம், பசுந்தீவனம். இப்போ நம்ம காலையில் டைம் வந்து எப்போயுமே வந்து அடர் தீவனம் கொடுத்தோம்னா நல்லது. நல்லா ஜீரணாக ஆக்டிவாக இருக்கும், நல்லா ஜீரணாகும். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். இந்த தீவனம் எப்படி அரைக்கிறேங்கிறத நம்ம ரெகுலர் வீடியோஸில் பார்க்கலாம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நாட்டு முயல் வளர்த்தலாமா, அதாவது சைஸ் சின்னதாக இருக்கிறத வளர்த்தலாமா, இல்லை கவர்மெண்ட்டில் கொடுக்குற பெரிய முயல் வளர்த்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே லோக்கலில் யாராச்சும் வளர்த்திட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்டேருந்து எடுங்க. அவங்க தான் இன்ப்ரீடிங் ஏதாச்சும் பண்ணி, அது இன்ப்ரீடிங் மீன்ஸ் சைஸாக வச்சுருப்பாங்க. நான் ரொம்ப பெரிய முயலில் இருக்காது. நம்ம கவர்மெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நாமக்கல் வெட்டினரியில் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. முயல் நல்லா சூப்பராக இருக்குது. சைஸ் பாருங்கள், நல்ல க்ரோத் இருக்குது. ஆனால் வந்து குட்டி 2, 3 தான் போடுது. அதே பாருங்கள், இப்போ நம்ம நார்மல் முயல் நம்ம வெளியிலேருந்து வாங்குறதெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா 6 குட்டி 7 குட்டி போடுது. வெயிட்டும் நல்லா ஏறுது. ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுக்குறது வெயிட் மட்டும் நல்லா ஏறுது, ஆனால் குட்டி கவுண்ட்டு கம்மியாக போடுது. மேல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்து நம்ம நாமக்கல்லேருந்து 2 பேபிஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு பேபிஸ்க்கு டேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது. இன்னொரு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம பிரிச்சே விடுவோம். 6 மந்தில் தான் பார்த்திங்கன்னா ப்ரீடிங்கே ஆகும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், முயல் வளர்ப்பில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா முயல்களை சொறி பிடிக்கும். அந்த சொறிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்து தான் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹைடெக், வாய் வழியாகவும் கொடுக்கலாம். எந்த இடத்துல சொறி பிடிச்சிருக்கோ அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மருந்தே தான் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் உனி மருந்து வாங்கிட்டு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அந்த டப்பாவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மீதி எல்லாமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பசுந்தீவனம் இருக்குது, என்னால் உற்பத்தி பண்ணி, காடு தோட்டம் இருக்குது, உற்பத்தி பண்ணி போட முடியும், இல்லை வாங்கினாச்சும் போட முடியும் அப்படின்னு செய்யும்போது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே லாபம் தான். நான் பாருங்கள், நம்ம மேல் கதவு திறந்து விட்டோன்னே வெளியே விளையாண்டுட்டு உள்ளே அவனே போய்க்குவோம், அவனே வெளியே வந்துக்குவோம். நமக்கு சிரமம் இருக்காது.
அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முயல் வளர்த்துறது வந்து ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்லாவே கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு முயல் ரத்தம் அந்த கலந்த எண்ணெய் வேணும், ஹேர் ஆயில் வேணும், முயல் அந்த மீட்டே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். வருங்காலத்தில் நம்ம எப்படி லாபமாக நட்டமாங்கிறது வருங்காலத்தில் பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் லாபம் தான். நான் வாங்கி வீட்டு வரைக்கும் நட்டம் கிடையாது, லாபம் தான் ஃப்ரெண்ட்ஸ்.